வணக்கம். குருவின் பாதம் வந்து ஜோட கருப்பசாமி. எல்லா வல்ல சூரிய பகவானின் பெயர்களால் நாம் இப்போ ஓரைகளை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது, ஓரையினுடைய நுணுக்கங்கள் என்ன, ஓரைகளை வைத்து என்னென்ன பண்ணலாம், இதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வீடியோவாக நம்ம கவனிக்கிறோம். முதல்ல ஓரைகள் என்றால் என்ன? ஓரைகள் என்பது ஹவர். நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆங்கிலத்தில் 1 மணி நேரம் என்பதை ஓரை என்று சொல்லலாம். 60 நிமிடங்கள். இதில் என்ன கிழமை ஆரம்பிக்கிறதோ அந்த கிழமையிலிருந்து அந்த ஓரைகள் ஆரம்பிக்குது. இப்போ எடுத்துக்காட்டா 6:14, 5:59, 5:53 அந்த நேரத்துலேருந்து தொடங்குது. ஆனால் ஞாபகப்படுத்துவதற்காக 6 மணியிலிருந்து ஓரைகள் ஆரம்பிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அப்படித்தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 6:15க்கு சூரியன் உதிச்சா 6:15க்கு தான் நீங்கள் சூரியனுடைய அந்த ஓரை ஆரம்பிப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியான ஓரை கணிதம். அது நம்ம போக திருத்தி கொள்ளலாம். எந்த மாதத்தில் எப்படி வருதுங்கிறத நம்ம அப்புறம் சொல்லுவோம். சூரிய உதயத்துலேருந்து தான் ஒரு நாள் தொடங்குது. நமக்கு சூரியன் உதிக்கிற வரைக்குமே அது இரவு பொழுது தான். சரியா? அதனால் பார்த்துக்கோங்க. இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் எல்லா கிரகத்தினுடைய ஆட்சி வீடுகளும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இதுக்கு பேர் சந்திர ஓரை அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் உள்ளதுக்கு பேர் சந்திரன், கீழ் உள்ளதுக்கு பேர் சூரியன். இதில் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த கீழ் நோக்கி இருப்பதை நாம் மறந்துவிட்டு மேல் நோக்கி இருப்பதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் சந்திர ஓரை என்று பெயர். அதாவது ஓரை சாஸ்திரம் அறிந்தவர்கள் தெளிவாக சொல்வார்கள். அதே நேரத்தில் மகரத்திலிருந்து சிம்ம வரைக்கும் சூரிய ஓரை. இந்த சூரியன் மட்டும் தான் உச்சம் பெறுகின்ற அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவார் மேசத்தில். அதை மட்டும்தான் ஞாபகப்படுத்திக்கணும். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். சரியா? இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? கொஞ்சம் இப்போது என்னுடைய முகவரியை அடித்து விட்டு உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை உணர்த்துவோம். சரியா? எல்லாமே கிளாக் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இப்படி சுற்றுறது வந்து கிளாக். இப்படி சுற்றுறதுக்கு பேர் ஆன்டி கிளாக் வாய்ஸ். இதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது கிளாக் வாய்ஸ். இப்போ நம்ம எழுதுவோமே ஒரு விஷயத்த. இப்போ சூரியன் உச்சம் பெற்றதுனால சூரியன்லேருந்து சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த சூரியன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு சூரியனுடைய நாள் என்றது ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம ஓரை பார்க்க போகிறோம். இப்போ சூரியனுடைய கிழமையாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம ஓரை பார்க்க போகிறோம். அந்த ஓரை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ காலையில் சூரியன் மேச ராசியிலேருந்து நம்ம உச்சமாவதாருன்னு எடுத்துக்கிட்டோமா? ராசி கட்டத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ சூரியன் என்றதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து யார் வரா? சுக்கிரன் வராரா? ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால சுக்கிரனை அங்கே எழுதுங்க. அதுக்கடுத்து புத பகவான் எழுதுங்க. புதன் அங்கே ஆட்சி பெற்றார். அடுத்து சந்திரன் எழுதுங்க. அடுத்து இந்த சந்திரனுக்கு அடுத்த ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். இதில் சூரியன் இருக்க, இதில் புதன் இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. சந்திரன்லேருந்து நேரடியாக சனிக்கு ஒரு கோடை போடுங்க. சனி எழுதுங்க. சரியா? சனி எழுதியாச்சா? அதுக்கடுத்து குரு, அதுக்கடுத்து செவ்வாய். புரியுதா? சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். இப்போது இதுக்கு நமக்கு 7 ஓரைகள் வந்துருச்சு. இது ராகு கேதுகளுக்கு ஓரை கிடையாது. 7 ஓரைகள் போக ராகு, கேது ஓரை கிடையாது. அதுக்கு பதிலாக யமகண்டம் கேதுவின் காலம், ராகு காலம், ராகுவின் காலம். புரிந்து கொண்டீர்களா? யமகண்டம் கேதுவின் காலம், ராகு காலம், ராகுடைய காலம். இதை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதற்கு தவிர ஒரு ஆளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். யாருக்கு அப்படின்னா குளிகை.
சனியின் மைந்தன் என்று சொல்ல குளிகை. அது வந்து விருத்தி பண்ணக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க வடநாட்டில். சரியா? இதெல்லாம் எல்லாமே தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம ராகு கேதுகளை தவிரத்தான் நம்ம எல்லா கிரகங்களுக்கும் போட போகிறோம். அப்போது ராகு கேது நமக்கு கிடையாது. அதனால் ராகு கேதுவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு பதிலாக யமகண்டம் ராகு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் எந்த கிரக புத்திகள் நடந்தாலும் அது தன் கடமையை செய்யும். அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்காரு? 6 மணிக்கு உதிக்காருன்னு நம்ம தோராயமாக எடுக்க சொன்னோமா? இப்போ தோராயமாக எடுத்துருவோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மேச ராசியில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரியன் 6 மணிக்கு உதித்து விட்டார். சுக்கிரன் எத்தனை மணிக்கு உதிப்பார்? 7 மணிக்கு உதிப்பார். புதன் 8 மணிக்கு ஓரைய ஆரம்பிப்பார். சந்திரன் 9 மணிக்கு ஓரைய ஆரம்பிப்பார். சனி 10 மணிக்கு ஆரம்பிப்பார். புரியுதா? அதே நேரத்தில் குரு பகவான் 11க்கு ஆரம்பிப்பார். செவ்வாய் 12க்கு ஆரம்பிப்பார். மறுபடி சூரியன் என்ன 6 மணிக்கிலேருந்து 1 மணிக்கு வருவார். 8 டு 2க்கு வருவார். 7 டு 2, 8 டு 3, 9 டு 4, 10 டு 5, 11 டு 6, 12 டு 7. மறுபடியும் நைட்டில் என்ன செய்வார்? 6 மணிக்கு வந்தவர் 8 மணிக்கு வருவார். 8 டு 9 சூரியனுடைய உரை இருக்கும். அதே வருஷம் தான், மாற்றிடவே வேண்டாம். சூரியன் சுக்கிரன் ஞாயிற்றுக்கிழமை இதுதான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எதையுமே ஞாபகப்படுத்த வேண்டாம். மேலே இருக்க கட்டத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். மகரத்திலிருந்து ஆரம்பித்து கடகம் வரைக்கும் அவங்க கிரகங்களுடைய ஆட்சி காலத்தை போட்டுருங்க. சூரியனை மட்டும் உச்ச வீட்டில் போட்டுருங்க. செவ்வாய்க்கு பிந்தி தான் சூரியன் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு முதல் மதிப்பும் உச்சம் பெற்ற வீட்டிற்கு 2ஆம் மதிப்பும் நம்ம தரப்படுது. அப்போ சூரியனிலிருந்து ஆரம்பித்து செவ்வாயில் முடிக்க வேண்டும். இல்லை செவ்வாயில் ஆரம்பித்து சூரியன் சுக்கிரன் புதன் ஏதோ ஒன்று உங்களுடைய கணக்கு. ஆனால் எந்த கிழமையில் ஆரம்பிக்குமோ அந்த கிழமையை அந்த ராசி கிரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 நாள் இதில் வேலைக்கிழமை எடுக்கணும்னா குருவிலேருந்து ஆரம்பித்து குரு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனின்னு ஆரம்பிக்கணும். இல்லை வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்களா? சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் சூரியன் அப்படி ஆரம்பிக்கணும். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எங்கேயும் மாறாது. இப்போது இதில் 24 நாளைக்கு 24 உரைகள் நம்ம காட்டணும்லா. அப்போது அடுத்து 8 மணிக்கு வந்தோமா நைட்டு, 9 மணிக்கு சுக்கிரன், 10 மணிக்கு புதன், 11 மணிக்கு சந்திரன், 12 மணிக்கு நம்மளுடைய சனி, 1 மணிக்கு குரு, 2 மணிக்கு செவ்வாய். அப்போ அந்த மறுபடியும் சூரிய உரம் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். மிட் நைட்டில் 3 மணிக்கு சூரிய உரம் மறுபடியும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த ரேஸு லாட்ரி இந்த டபுள் அந்த மாதிரி விஷயங்கள் விளையாடுறவங்கெல்லாம் 2 நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப பயன்படுத்துவாங்க. சுக்கிரன் வந்து 4 மணிக்கு ஆரம்பிப்பார். இதெல்லாம் இரவு பொழுதில் கேளிக்கை விடுதிகளை 4 மணிக்கெல்லாம் அதிகமான வருமானங்களை பெற்று தருகின்ற ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை. அந்த நேரங்களையும் நம்ம பார்க்கோம். புதன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மணி. அடுத்து சந்திரன் வந்து 6 மணி. இதோடு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? இந்த சந்திரன் 6 மணிக்கு வந்தால் பார்த்தீங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா? வரிசையாக போட்டுக்கிட்டு தான் வந்தோம். அப்போ சந்திரனில் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்கும். புரியுதா? வரிசையாக நம்ம போட்டோம். சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாயில் போட்டோம். அப்போ நம்ம 6 7 8 9 10 எதுவுமே நம்ம மாற்றலை. உங்கள் முன்னாடி தான் லைவாக போட்டு காட்டுறேன். அப்போ 6 மணிக்கு சந்திரன் நிற்பார். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இடத்த அப்படியே புரியுதா அப்படியே இங்கே மாற்றுங்க. மறுபடியும் பாருங்கள், ஒரு நாளை போட்டு காட்டுதேன். இல்லை 6 மணி ஆரம்பித்து சந்திரன்லேருந்து போட்டு காட்டலாம், எதுனாலும் பண்ணலாம். சரி, ஏன்னா ஓரை சாஸ்திரங்கிறது ரொம்ப மென்மையானது, புரிந்து கொண்டால் வலிமையானது. அதான் ஓரை அறிந்தவனால் உரசாதை என்பார்கள். ஓரை தெரிஞ்சுன்னா செவிச்சிடலாம். ஓரையை வச்சு என்ன பலன்கள் இருக்குது அதை பற்றி பெரிய வீடியோ இருக்குது. இருந்தாலும் சிறிதாக தெரிந்து கொள்ளுங்கள், அதை நான் விளக்கமாக தருகிறேன். ஒருவனுக்கு ரிஷப லக்கணம், எப்போவுமே மேச லக்கணமே பேசிக்கிட்டு இருந்தால் வைய திட்டுறாங்க. புரியுதா? ஒரு சேஞ்சுக்கு நம்ம அடுத்த லக்கணத்தில் ஆரம்பிப்போம். இதுக்கு யாரெல்லாம் நல்லவர்? சனியும் புதனும் நல்லவர். சரி, சனி வந்து 9 10க்குரியவர், புதன் வந்து 2 5க்குரியவர். அப்போது திரிகோணம் வாங்கின எந்த கிரகமும் நல்லது பண்ணும். திரிகோணம் என்பது என்ன? 1 5 9 திரிகோணம். இது 1ங்கிறது மட்டும் கேந்திர திரிகோணம் அப்படின்னு பேர். இதுக்கு சுப ஆதித்யம் ரொம்ப அதிகம் உண்டு. அதாவது லக்னாதிபதினு பொதுவாக சொல்லலாம்.
இந்த 1ஆம் இடத்துக்கு என்னெல்லாம் இருக்குது சொன்ன மாதிரியே எழுதிக்க நோட் பண்ணிக்கோங்க. 1 4 7 10 1 5 9. இப்போ இந்த ஆள் சேர்ந்தாலும் யோகம், இந்த ஆள் சேர்ந்தாலும் யோகம், இந்த ஆள் சேர்ந்தாலும் யோகம், இந்த ஆள் சேர்ந்தாலும் யோகம். இவங்க 2 பேரும் ஒரே ஆளாக இருப்பாங்க. அதனால் 2 பேருக்குமே 2 தத்துவம் உண்டு. இதில் ஏன் இந்த லக்னாதிபதி இவ்வளவு தூரம் வலுவாக இருக்கார்? 1 5 அது திரிகோண கேந்திரம்ன்ற கேந்திர திரிகோணம் எப்படியோ வருது. அப்படிங்கும்போது கேந்திரம் திரிகோணம் இணைந்தவர் ஏன் அவரை நம்ம மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத விட ஏன் வலுவாக இல்லை அப்படின்னா, இந்த 1ஆம் இடம் ஜோட சூத்திரம் தான். 1ஐ விட 2 உயர்ந்தது. புரியுதா? 2 உயர்ந்தது, 2ஐ விட 3 உயர்ந்தது, 3ஐ விட 4. அப்போ இதில் யார் உயர்ந்தவங்க? 4ஐ விட 7 உயர்ந்தவர்கள், 7ஐ விட 10. அப்போது இருக்கிறதே 10 தான் உயர்ந்த இடம். சரி, அப்போது 1ஐ விட 5 உயர்ந்தது, 5ஐ விட 9 உயர்ந்தது. அப்போ இதில் யார் உயர்ந்தவங்க? 9. அப்போது 9 10க்கு யார் வராரோ அவர் தான் ராஜா. அவர் மட்டும் கெட்டுப்பிடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு புரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் கெட்டுப்போகக்கூடாது. இப்போ 9 10க்கு யார் பொறுப்பேற்றா? சனி. அப்போ இந்த சனி உரையில் என்னெல்லாம் செய்யலாம்? இப்போ எடுத்துக்காட்டா ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் இதில் இது ஒரு ராசி கட்டம். புரியுதா? இது ஒரு ராசி கட்டம். இதுக்கு சித்தர்கள் தயவு, முனிவர்கள் தயவெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முக்கியமாக சொல்லப்படல. ஞானம் இருந்தால் போதும். ஜோதிடத்தை பார்ப்பதற்கே பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஜோதிடத்தை தெரிந்து கொள்வதும் இல்லை, ஜோதிடத்தை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்யணுங்கார் குருநாதர். அப்போ குரு இல்லாத வித்தை சுட்டுப்பட்டாலும் வராது. அப்போ குருமுகமாக நம்ம படிச்சுக்கிட்ட விஷயத்தை நம்ம உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அவங்க தான் இந்த லேசான ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவும் மனப்பாடம் பண்ணிலாம் யாரும் படிக்க முடியாது. ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த வகையில் இப்போ சனி எங்கெல்லாம் இருக்கலாம் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த லக்னத்துக்கு 3 6 மற்றும் 8 மற்றும் 12. இதில் இது உபசய ஜானம் என்று சொல்வார்கள். புரியுதா? 3 6 8 12 இது மறைவு ஸ்தானம்னு வச்சுக்கலாம். இதில் மறையலாம். சனி மறையிறது நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எங்கே இருக்கக்கூடாது? இங்கே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இந்த இடத்துல இருக்கலாம், இதில் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இது உச்சம், இது மறைவு. ஆனால் பாதி மறைவு, அரைப்பங்கு மறைவு. இப்போ இது என்ன ஏன் அப்படின்னா, சனி பார்வை தீதா. சனி பார்வை கெடுதல் விளைவிக்கும். ரைட்டா? சனி நிற்கும் இடம் சுபம். அப்போ இது நல்லது, இது நல்லது. அப்போ என்ன செய்யும்னா, இந்த 3லேருந்து இந்த 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். இந்த இடம் அதாவது மகரம், இதை பார்வையிடுவார். மகரத்தை பார்வையிடுவார். அதனால் இந்த தியாதியத்திற்கு, இந்த ரிஷப லக்னத்திற்கு, ரிஷபத்துக்கு 9க்குரியவன் பாவி. அப்போ சனி பாவியா? அந்த பாவஸ்தானத்தை சனி பார்க்கும்போது பாவம் அழிஞ்சு புண்ணியம் பெருகும். 1 9 10க்குரியவன் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் அந்த இடத்துல உச்சம் பெற்றதால் பலன் நல்லா இருக்கா? அப்போ 2 இடத்துல இருக்கலாம். 8ஆம் இடத்துல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரி, 12ல் ஏன் இருக்கக்கூடாது? நீசமாயிடுவார், அதனால் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்தின் அதிபதியும் நீசமாகி அதை விட்டு கொடுத்த சந்திரன் ஏதோ ஒரு வகையில் லக்னத்தில் உச்சம் பெற்றால் அந்த ஜாதகம் வேறு வகையாக கணிக்கப்படுகிறது. அது நீசாதிபங்க ராஜயோகம் என்று சொல்வார்கள்.
அதையும் கவனித்தே நம்ம பலன் சொல்ல வேண்டும். சரி, அடுத்தடுத்து ஓரைகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஓரைக்குள்ளே நம்ம போனதுனால இந்த ஓரை வந்து சனி ஓரை வந்து இவருக்கு நல்லது பண்ணும். அப்போ சனி ஓரை எப்போ நல்லது பண்ணும் அப்படிங்கும்போது அவர் இரவில் பிறந்தவரா பகலில் பிறந்தவரா வளர்பிறை தேய்பிறை பார்த்து தேய்பிறையாக இருந்தால் இரவை கொடுங்க, வளர்பிறையாக இருந்தால் பகலை கொடுங்க. இதில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பகல் தொழில் ஓடும், இதில் இரவு தொழில் ஓடும். சனி என்பது கர்மாகாரகன். இப்படி எல்லா விஷயங்களுமே ஜோதிடத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. நன்றி. குருவின் பாதம் அணிந்து ஜோதிட கருப்பசாமி. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி. இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதிடத்துக்கு தேவையான அறிவுரை மட்டும் இல்லை, ஜோசியம் பார்க்குறவனுக்கும் புரியணும், ஜோதிடம் கேட்குறவனுக்கும் புரியணும். இப்போ உங்களுக்கு புரியும். சனியில் ஆரம்பித்து குரு முடிஞ்சு செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்கிரன் புதன் சந்திரன், புரியுதா? சந்திரன் ஆரம்பித்து சனியில் முடியும், சனியில் ஆரம்பித்து சந்திரனில் முடியும். சந்திரன் சனி குரு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன், சந்திரன் சனி குரு, அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓரை உங்களுக்கு தலையில் பாதுகாப்பாக கவசங்கள். ஓரை அறிந்து உதவுங்கள், ஓரை அறிந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க, 100% வெற்றியடைவீர்கள் என்று ஜோடி இலக்கியங்கள் தெளிவாக சொல்கிறது. ரொம்ப முக்கியமே பஞ்சபக்ஷியும் ஓரை தாங்க. இது தெரிஞ்சால் எந்த சூழ்நிலை எந்த ஆள்கிட்டையும் ஜெயிச்சிடலாம், எந்த விளையாட்டையுமே ஜெயிச்சிடலாம். எப்பேற்பட்ட சூதாட்டமாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஓரை அறிந்தவன் தோக்கவே மாட்டான். புரியா? ஓரை அறிந்தவன் உரசாதை என்பது சண்டையிடுவதற்கும் போட்டியிடுவதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தருகின்ற ஒரு ஜாதகத்தினுடைய நுணுக்கம். அதையும் நம்ம லக்னத்தோடு ஒப்பிட்டு அதை இணைத்து அதை பலன் தெரிந்து கொள்ள உங்களுக்கு முதல் முறையாக உங்களுக்கு எதுவும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் மதியம் 12 மணியிலிருந்து அந்த 6 மணிக்குள், சாயந்தரம் 6 மணிக்குள் சனி ஞாயிறு தவிர மற்ற நாட்களில் தொடர்பு கொள்ளுங்கள். கால்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. உங்களிடம் தட்சணை பெற்று வாழும் யோகம் நமக்கு இல்லாட்டிலும், ஆனால் கண்டிப்பாக தட்சணைன்னு ஒன்று வாங்குவோம். அது உங்களால் என்றதை கொடுத்து என்னால் இதான் முடியுங்கிறத ஏற்றுக்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம். குருவின் பாதம் இருந்து விட கருப்பசாமி. நன்றி.